100 வாங்க வேண்டியது ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளத்தை மட்டும் கரெக்டா செய்யாம விட்டுட்டேன். 100 வாங்க வேண்டிய ஆளு 97ல வந்து நின்னேன். 30 வாங்க 97க்கு போக முடியுமா? காப்பி அடிச்சிருக்கோம்னு அர்த்தம். காப்பி அடிக்கிறதுக்கு இப்போ விட மாட்டான். அது கிறிஸ்டியன் ஸ்கூல், ரொம்ப கட்டாயமான கட்டுப்பாடான ஸ்கூலு. நானா உட்காந்து படிச்சேன். இப்ப எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களா என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. நான் உங்க மேல ஒரு முடிவை கட்டாயப்படுத்த முடியாது. உங்க பெற்றோர்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆசிரியர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுடைய நண்பர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் முடிவெடுத்தால் அதை நீங்க வெற்றி வருவீங்க. அப்ப ஏன் சார் நான் இந்த அளவுக்கு 100க்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னா, யாரோ சொல்லுவதை நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த இதுக்கு போங்க. முதல்ல போட்டது நீங்க உங்க உடலுக்கு இந்த அதே ப்ளோ பண்ணுங்க. இந்த அதாவது உன்னை ஆட்சி செய்வது உடல் என்றால், உடல்ங்கிறது இந்த இடத்துல வச்சுக்கிறது என்னன்னு என்னத்த இன்னைக்கு போய் இந்த பாத்துக்குவோம். டீச்சர்ஸ் பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எழுதிக்கிறோம். ஆனா கொஞ்சம் குளிரா இருக்கு, கொஞ்ச நேரம் இழுத்து போட்டு படுத்தா நல்லா இருக்கும். அப்படின்னா யார் சொல்றதை கேட்குறீங்க? யார் சொல்றது? மேல இருக்க மனம்ங்கிற இடத்துல நீங்க அறிவுன்னு போட்டுக்கலாம், மூளைன்னு போட்டுக்கலாம், பிரெயின்னு போட்டுக்கலாம், லட்சியம்னு போட்டுக்கலாம். அது சொல்றபடி நடந்தீங்களா? அது சொன்னுச்சா உங்களை போத்திக்கிறீங்கன்னு சொன்னுச்சா? அது சொன்னுச்சா உங்களை படுத்துக்கிறீங்கன்னு சொன்னுச்சா? இல்ல, உங்க உடம்பு சொல்லுது, உடல் சொல்லுது. நீங்க உடல் என்ன பண்ணும்னா, ஒரு லேசா இடம் கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, கண்ணு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு